ஓகே மக்களே, நம்ம பத்மநாபபுரம் பேலஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த அதுவும் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. நம்ம குலசேகரம் பக்கம் இருக்கிற தொட்டில் பாலம் இது நம்ம ரொம்ப மூவியில் பார்த்துருப்போம். படத்துலலாம் பயங்கரமாக பார்த்துருப்போம். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னு. அது சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்து காட்டல. ஆனால் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது முடிஞ்சோட அதை ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா ஒரு எத்தனையோ எபிசோடு இதே சட்டையில் வச்சு மூஞ்சை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன், நீங்கள் திருப்பீங்க. அதனால் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அங்கே போயிடுவோம் மக்களே. இன்னொன்று, இந்த ஷார்ட்ஸ் விரும்பி பார்க்குறீங்களா, அதில் என்னோடய வாய் அசைக்கிறது மட்டும்தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஒன்றுமே இருக்காது. என் மூஞ்சை தான் வளைச்சி போட்டிருப்பேன். அதோட டீட்டெயில்ஸு இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோடய லாங் வீடியோவில் வந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும் மக்களே. தயவுசெய்து அதில் கொஞ்சம் பாருங்கள். நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக காட்டுறதுனால ரொம்ப இழுவையாக போதா என்னான்னு இல்லை எப்படி காட்டணும்னு கூட எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் என் மூஞ்சியும் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட வீடியோவும் பார்த்தா தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வரும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னொன்று சம்டைம் நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் தானே, அந்த ஷார்ட்ஸுங்க பாட்டு போடுறதுன்னு. மேபி இயற்கையை காட்டினா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். என் மூஞ்சியே போட்டுட்டு ஷேர் பண்ணால் நம்ம எதுக்கு பண்ணணும்னு தோணும் தானே, எனக்கு கொஞ்சம் நாளாக தோணுது. அதனால் அதை ஏன்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு நானே கொஸ்டின் போட்டு என்னோட மிஸ்டேக்கை நானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு கண்டுபிடிச்சதில் இது மெயினாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் என் மூஞ்சை போட்டு ஷேர் பண்ணுன்னா எதுக்கு நம்ம மூஞ்சை ஷேர் பண்ணணும், முதல் யோசிச்சு பாருங்கள். ஆமாம் தானே. ஓகே மக்களே, இப்போ தான் நம்ம மாந்தூர் தொட்டி பாலமா அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளோட இதை முடிச்சிடுவோம். மலையாளமும் தமிழும் மிக்ஸ் ஆனது. ஓ, கட்டுனா வசூல் மையம் எவ்வளோ? 2 பேர் வசூல் 2 வராதான் கட்டினாங்கன்னா தண்ணி இது மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்க. அது ஃபேமஸ் தான். நானும் இதுவரை பார்த்தது கிடையாது. சினிமாவில் பார்த்துருக்கிறேன் தவிர. ஓகே, பார்ப்போம். சாப்பிட்டு இப்போ தான் அவங்க சொன்னாங்க நம்ம அங்கே பார்த்து இங்கே இருக்காங்க அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்த்துதான் சரி. மீட் பண்ணி. ஓகே. அடுத்தது எந்த இடம்? அடுத்தது இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு பயங்கரமாக தான் இருக்கு. சேனல் கட்டிட்டு எடுத்துட்டு போகலாம். அதான் காமராஜர் பீரியடில் போட்டாங்க. காமராஜர் பீரியடில் தண்ணி கொண்டு அந்த காலத்தில் நிறைய அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப இதோட ஜர்னி வரும். இந்த மாதிரி தான் திப்பரப்புங்கிறது. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், மினி வாட்டர் ஃபால்ஸ். சம்டைம்ஸ் அடுத்து அங்கே தான் போவார் எல்லாருமே. அதே ரூட்லாம் நாங்கள் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் போனால் அந்த கோயிலுக்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. இதை பாரு, இந்த பாரு, இதை பாருன்னு மாலையை போட்டு அது எப்படி கொண்டு போவோம். ஆளுதான் இதில் ஃபோன் விழிச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆமாம் தானே, அந்த பயம் இருக்கு. வா, உங்ககிட்ட நல்லா இருக்கு. திப்பரப்பு இப்படி தான் இருக்கும். திப்பரப்பு இதெல்லாம் பக்கத்தில் போகுதுல, அவர் அப்படியே கூப்பிடுவாங்க. அவங்க தெரிய மாட்டேங்குது. அங்கிள் நீங்களும் எடுக்கல, 2 பேரும் எடுக்க. நாங்கள் அதான். ஓகே, பாய் மக்களே. இவங்களை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இவங்களை இந்த பேலஸில் கூட நாங்கள் பார்த்தோம், பத்மநாபபுரம் பேலஸ்லேயும். ஸோ அப்புறம் முடிஞ்சோன்னா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள். ஏன்னா நார்மலி நம்ம பிள்ளைங்களாம் இருந்தால் படிக்க வச்சுட்டு நம்ம செட்டில் ஆகிறதுக்கு 60-65 வயசு ஆயிரும். அதுக்கு மேலே தான் நம்ம கையிலே காசு இருக்கும். அப்போ தான் நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த டைமில் நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா இல்லையான்னு தெரியலையே. நடக்கவே முடியாது. அந்த சமயத்தில் ஃப்ரீ ஆகிடுவோம். ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஃபோன் ஏன்னு விழுந்துட போகுது, பயமாக தான் இருக்குது. ஆமாம், பார்த்து ஹோல்டு பண்ணிக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ பண்ண மாட்டேங்குது. விழுந்துச்சே, அவ்வளோதான், முடிச்சு. இவ்வளோ பெருசாக பாலம் அந்த காலத்தில் கட்டிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறது மக்களே, நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னா உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா பணம் வேணும், உடம்பு ஒத்துழைக்கணும். அப்போ தான் சுற்றி பார்க்க முடியும். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு உடம்பு ஒத்துழைக்கணும் நம்ம எங்கேயுமே போக முடியாது. அந்த பெட்டு விட்டே நம்ம நவர முடியாது, அவ்வளோ சீக்கிங்க வந்துடும். அதான் நார்மலி எல்லாமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஹனிமூன் காலமே 60 வயசுக்கு மேலே தான் அப்படின்வானுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சுற்றி பார்க்க போகிறது, அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, அவங்களுக்கு சொந்த டைம் கிடைக்கிறது 60 வயசுக்கு மேலே தான்.
நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த வயசையும் நம்ம சந்தோஷமாக கொண்டாட முடியும். இல்லைன்னா 2 பேரும் பெட்டில் படுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி டியூப்பை மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான். இதில் பாருங்கள் விமலா, நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க விமலா. வீடியோகிராஃபராக இருக்கீங்க, ஃபோட்டோகிராஃபராக ஆக்கியிருக்கீங்க, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு. இது ஆக்சுவலி ரீல்ஸில் போடுறது தானே, லாங் வீடியோவுக்கு இது சூட் ஆகாது. பார்த்து எங்கே மழை தண்ணியானு தெரியல. அப்படியே சூப்பராக இருக்கு. திருப்பரப்பு தண்ணி இப்படி தான் வரும். இங்கிட்ட வாங்க, இந்த பக்கிட்டு ஆள் தண்ணியில் நிற்கிறாங்க. அவங்க குளிக்கிறாங்க, துணி தைக்கிறாங்களா? அங்கே பாருங்க, படியில் இறங்கி வராங்க. அதான் சொன்னேன், இங்கே படி. ஓ, அது கீழே தண்ணிக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். இதுதான் தண்ணி. ஆமாம், நீங்கள் போக போகிறீங்களா? நம்ம அந்த வயசு பார்த்தது சின்ன வயசாக இருந்தால் அடுத்த குளத்துக்கு போனால் பார்ப்போம். போமா? ஆமாம், அது வயசுக்குள்ளேயே செய்யுதுங்க. நம்மளையும் இந்த மாதிரி எடுன்னுதுங்க. என்ன பண்ணுறது? இப்போ எடுத்து அதுக்கு அனுப்பி விடணும். பாரு, அது நல்லா இருந்துச்சு. அது அனுப்பின வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க சினிமாட்டிக் ஸ்டைலில் எடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கிளைமேட்டும் நல்ல அழகாக. ஆமாம், சூப்பராக இருக்குது. வெயிலே தெரியுது. திருப்பரப்பும் அப்படிதான் இருக்கும். அது கிட்ட தான் இதே மாதிரி இதில் தான் இருக்கும். இந்த வருது இல்லையா, இது அங்கே பால்சாக. ஓ, அது ஊற்றும் நீர்வீழ்ச்சி மாரி. இந்த இடத்த முடிச்சிட்டோம், நாங்கள் அடுத்த இடம் போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக இங்கே தான் இந்த இடம் வரும் சேனல். நான் நாகர்கோயில் ரொம்ப படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நேரம். இது என்ன தண்ணி? இது என்ன தண்ணி? மேங்கோவா? இது கொக்கோ கோலா, அது ஃபந்தா. அது கொடுங்க ஃபந்தா. கொக்கோ கோலா எவ்வளோ? 15. எங்கள் ஊரில் தேனுமே இருக்கும். நான் அது குடித்தது கிடையாது. நீங்கள் குடிச்சது கிடையாது? எனக்கு வெள்ளம் கட்டணும் குடிச்ச விட உப்பு இருக்கும். ஓ, எங்கள் ஊரில் எல்லாம் சீனி, அள்ளுக்கு மீறி சீனி. இதாவது குடிச்சிடலாம், அது குடிக்க முடியாது. சீனியை போட்டு அள்ளி வச்சிருப்பாங்க. இது எப்படி எனக்கு தெரியலையே. இது ஓகே, இதெல்லாம் ஓகே. அது கோழிச்சோட அங்கே குடிக்க முடியாது. இங்கே நல்லா இருக்கும். இந்தியாவோட கேரளாவில் இது நல்லா இருக்கும். நாங்கள் மலேசியாவில் இருக்கோம்ல, அங்கே உள்ளது வேற மாதிரி இருக்கும், குடிக்க முடியாது. இது நல்லா இருக்கும், வாங்கி குடிச்சிட்டு வர. இது உடம்புக்கு நல்லது. அது இனிப்பு நீர் வந்துடும். கோவிச்சிக்காதீங்க மலேசியாவில் உள்ள மக்களே, நான் சொல்கிறது உண்மை தானே. ஏன்னா அங்கே உள்ள கோழிச்சோடா வந்து சரியான இனிப்பு தானே. அல்லுக்கு ஊரில் உள்ள கோழிச்சோடா வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் குடிக்க. மாதுளை ஜூஸ் குடித்தேன். ஆய் சொல்லிங்க. ஒரு இப்போ பார்ப்பீங்க மக்களை, நான் எவ்வளோ பெரிய ஓட்ட வாங்கின்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சோடா குடிக்கிற இடத்துல நான் எப்படிலாம் கதை போட்டு இழுப்பேன், நீங்கள் பாருங்களேன். தைப்பூசத்தில் பத்துமலையில் பால் குடம் இடத்துலாம் இருக்கும். உங்கள் ஃபோன் இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து சின்ன செல்லு தான், அதில் காட்டாத. ஓ, பேனா இருக்கா? நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் பாருங்க. பார்த்துருப்பீங்க. இதனால தான் என் கூட வரவங்களாம் கருவாங்க. பீமலாவும் அதை தான் கேட்டாங்க. அவங்க குடிச்சா தான் போகணும். நாங்கள் முடிச்சுட்டு தான் வந்தேன். பாதி கொடுத்தா முடிச்சுட்டே வா, நான் குடிச்சு பழக்கம் இல்லை. நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஜாக் ஃப்ரூட் உங்களை கூப்பிடுது. ஒரு வாட்டி அந்த பக்கத்தில் அந்த தூணில் உட்காருவான் பாருங்க. இதே அந்த பிக் பாஸ்ல தான் நேரம் உயிரே போயிருக்கும். அவருக்கு பயம், உட்கார விட மாட்டேன். நிறைய வீட்டுக்காரர் கழிச்சு கூட. இந்த பிக் பாஸ்க்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மங்கி மாரி முக்கிய மக்களே. சோஃபா அந்த தொட்டி பாலத்தை பார்த்துருப்பேன். என்னால் பெருசாலாம் ஷூட் பண்ண முடியாது. ஃபோன் விழுந்துச்சு போயிடும், ஒரேடியாக என் வாழ்க்கையே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருப்பேன். ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். என் மூஞ்சோட தான் வரும். ஓகே, மீன் சாப்பாடு. ஒரு கட்டத்தில் நான் பேசியிருப்பேன். ஏன்னா நம்ம மலேசியாவிலேருந்து வரீங்க, ரொம்ப பேர் அந்த கோயில் குளம் தான் போகிறீங்க. அதை தவிர்த்து ரொம்ப இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இந்தமாரி இடம்லாம் கண்டிப்பாக அதையும் சேர்த்தாப்புல பாருங்கள், சூப்பராக இருக்கும்.